Hello Techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐடில ஜாப் எடுக்கணும் அப்படினாவே full stack developer படிங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாரும் கூட நான் ஐடிக்கு வேலைக்கு போலாம் அப்படி நீங்க முடிவு எடுத்து கேட்டாவே நிறைய பேரோட சஜஷனா இப்போ இந்த 2025 ல இருக்குது full stack developer தான் ஆனா full stack developer என்ன பண்ணுவாங்க உண்மையிலேயே full stack developerக்கு ஐடில டிமாண்ட் இருக்கா எந்த அளவுக்கு salary கொடுக்க வாய்ப்பு இருக்கு full stack developer ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே படிக்கணும் ப்ளஸ் எங்க மாதிரி படிக்கலாம்ங்கற சஜஷன்ஸ் முதற்கொண்டு இந்த வீடியோல கம்ப்ளீட்லி full stack development பத்தி தான் பார்க்க போறோம் சோ நீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க இல்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க இல்ல காலேஜ் முடிச்சிட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு இப்ப ஐடிக்குள்ள வரலாம்னு பாக்குறீங்கனாலுமே full stack development ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ண போறீங்கன்னா அதை எப்படி உங்களோட கரியர் பாத்ல கொண்டு போலாங்க ஒரு ரோட் மேப் அந்த கம்ப்ளீட் ஐடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரையும் பாருங்க நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட நேம் நவீன் நான் ஐடில ஹெச்ஆரா வர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன் சோ நீங்க ஐடிக்குள்ள வரணும் இல்ல ஐடில வர்க் பண்ணிட்டு தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ So first விஷயம் full stack developer ஆகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஐடி பத்தின நாலேஜ் இல்ல எந்த விஷயமும் தெரியல அப்படினாலும் full stack developer வரணும்னா ஃபர்ஸ்ட் full stack developerனா யாரு என்ன பண்ணுவாங்கற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு இது வருமா வராதல என்னதான் அந்த ரோல்ல இருக்குனாச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சோ ரெண்டு வேர்ட் இங்க இருக்கு full stack development சோ இந்த full stack development ஃபர்ஸ்ட் இந்த டெவலப்மென்ட் டெவலப்பர்ஸ் ஐடி கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படிங்கற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க சோ ஒரு ஐடி கம்பெனில நிறைய விஷயங்கள் நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க பிரைமரியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பை பில்ட் பண்றோம்னு வெச்சுக்கலாம் அந்த ஆப்பை பில்ட் பண்றதுக்கு நிறைய விதமான டீம்ஸ் தேவைப்படுவாங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆப் எப்படி வரணும் டிசைன் பண்றதுக்கு டிசைன் பண்ற டீம் அந்த ஆப் கரெக்ட்டா தான் வர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்ட் பண்ற டீம் அந்த ஆப்ல ஏதாச்சும் இஷ்யூ ஆயிடுச்சு இல்ல கஸ்டமர் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சப்போர்ட் பண்றதுக்கு சப்போர்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்க மாதிரி அந்த ஆப் வர்க் ஆகிறதுக்கு ஒரு கோட் எழுதி ஏன்னா இப்போ எப்படி நாம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை டெவலப் பண்ணுவாங்க அவங்க பேர் தான் டெவலப்பர்ஸ் அப்படினு சொல்வாங்க அது பேர் தான் டெவலப்மென்ட் டீம் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா சோ ஐடில ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்ட்கோரான டீமே டெவலப்மென்ட் டீம் அப்படினு சொல்லலாம் பிகாஸ் இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க அதனால நீங்க மத்த ரோல்ஸை தாண்டி டெவலப்மென்ட் ரோல்ல ஒரு டெவலப்பரா போகணும்னு நினைச்சீங்கனாவே அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சோ இந்த டெவலப்பர்ஸ் அப்படிங்கறவங்க டெவலப் பண்ணுவாங்க ஒரு வெப்சைட் ஆகட்டும் ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும் டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டெவலப்மென்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பிரைமரி கேட்டகரி இருக்கு ஒன்னு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மென்ட் இன்னொன்னு பேக் அண்ட் டெவலப்மென்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு ஆப் எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க யூடியூபே எடுத்துக்கலாம் யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா மேல வீடியோ ஓடுது வீடியோ கீழ கமெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு அது கீழ மத்த சஜஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுல நீங்க என்னென்னலாம் பாக்குறீங்களோ அந்த விஷயத்தை ரெடி பண்றவங்க பேர் அந்த விஷயத்தை டெவலப் பண்றவங்க பேர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படினு சொல்லுவாங்க அதாவது நம்மளால கண்ணார பார்க்க முடியுது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம் இப்போ நீங்க ஃப்ரண்ட் ஃபேஸ்ல பார்க்குற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அந்த விஷயங்கள் இப்போ நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷன் யூடியூப்ல சொன்னா அதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பண்ணுவாங்க பேக் அண்ட் டெவலப்மென்ட் ஏன்னா ஃப்ரண்ட் சைடுல பார்க்குறோம் பேக் சைடுல விஷயங்கள் நடக்கும் என்ன விஷயம் நடக்குது எக்ஸாம்பிளுக்கு கீழே பார்க்குறீங்க வேற யாரோட வீடியோ வாட்ச் வருது அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ எக்ஸாக்டாக ஓடணும் கரெக்டுங்களா அதே மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து அந்த வீடியோவில் விழுக்கணும் ஸோ இந்த மாதிரியான பேக் அண்ட் ப்ராசஸ் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் அண்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த ஒரு வீடியோ தொடறீங்க பட் அந்த வீடியோ தான் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரண்ட் அண்டில் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பேக் அண்ட்லேருந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க டேட்டா பேஸில் ஸோ டேட்டா பேஸ்லேருந்து அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஷோ பண்ணக்கூடிய விஷயம் அந்த பேக் அண்டில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணுறவங்க பேர் தான் பேக் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க ஸோ பிரைமரியா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னாவே அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் பேக் அண்ட் டெவலப்பராக நீங்கள் போகணும்னு நினைக்கணும் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் அதே மாதிரி ரியாக்ட் ஜேஎஸ் ஆங்குலர்னா வியூ அந்த மாதிரி டெக்னாலஜி சைடில் இருக்குது பேக் அண்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சைடில் ஜாவா பைத்தான் C# நிறையா இருக்குது அதோட ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸில் ஸ்ப்ரிங் பூட் நம்பை பாண்டாஸ்னு இருக்குது அதோட டேட்டா பேஸ் சைடில் SQL MySQL நிறையா இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன டெக்னிக்கல் டெர்ம்ஸில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பட் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பிரைமரியாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நான் டெக்னாலஜிஸ்லாம் சொன்னேன் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட்லாம் சொன்னேன் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஆகட்டும் பேக் அண்ட் ஆகட்டும் இந்த ரெண்டு விஷயத்தில் எதை டெவலப் பண்ணாலும் அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண லாங்குவேஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்பருக்கு நான் முக்கியம்னு சொன்னால அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சைடில் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு தென் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரியாக்ட் ஜேஎஸ் ஆங்குலர் வியூ இருக்கு இந்த மூணில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு அடிஷ்னலி
HTML CSS கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆயிடலாம். அதே மாதிரி பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் வந்து நான் சொன்ன அந்த ஜாவா, பைத்தான், C# நிறையா இருக்குது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸ் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட், நம்பை, பாண்டாஸ், .NET இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சைட்லையும் சரி ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை படிக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட்டாக டேட்டா பேஸ். நம்ம பேக் எண்டில் இருக்க விஷயங்கள் எல்லாமே ஸ்டோர் ஆகுன்னு சொன்னால் அந்த பேக் எண்டில் இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். அதுதான் ஸ்டோரேஜ் பேஸ் தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா பேஸ் தான் பார்த்தீங்கன்னா SQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பேக் எண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகணும்னு நினச்சாலும் போகலாம், பேக் அண்ட் டெவலப்பராக போகணும்னு நினச்சாலும் போகலாம். பிரைமரியாக முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்குன்னு தனித்தனியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர்னு தனித்தனியாக எடுக்கிறத தாண்டி இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ நான் சொன்ன ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். ஸோ இதை நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணலாங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட இந்த சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரி டவுட்ஸில் இருந்தாலுமே கூட நீங்கள் குவியோட ஃப்ரீ கன்சல்டிங் செக்ஷன் அட்டன் பண்ணி இந்த ஃபுல் ஸ்டாக்ல எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் படிக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகும், இல்லை எந்த மாதிரி உங்கள் கரியர் பார்த்து அந்த ஃபுல் ஸ்டாக்ல கொண்டு போகலாங்கிற மாதிரியான எல்லா டவுட்ஸையும் கேட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ குவி இஸ் அ HCL குரூப் ஆஃப் கம்பெனி. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட ப்ரோக்ராம் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே படிச்சிடலாம். நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் எடுக்கிறாங்க. அந்த அவங்களோட சர்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா கொலாபரேட் வித் IITM பிரவர்த்தகோட கொலாபரேட் பண்ணி சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ப்ரோக்ராமோட டியூரேஷனே 3 to 5 months அந்த மாதிரி டியூரேஷனில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான நீங்கள் படித்து முடிச்சோன்னு வேலை தேடி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான கைடன்ஸும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 200க்கு மேலே கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் வச்சிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் பேமெண்ட் சைட்லையுமே EMI ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ செக்ஷன் தான். ஜஸ்ட்டாக புக் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காகவும் கொடுத்துருக்கேன். குவியோட லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லையுமே பிரைமரியாக நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சொல்லி டெக்னாலஜி சொல்லியிருந்தேன். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லையுமே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் பேக் எண்டில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைமரியாக ஜாவா ஸ்கிரிப்ட் தான். பட் பேக் எண்டில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஜாவா, பைத்தான், C# ஜாவா ஸ்கிரிப்ட் கூட பேக் எண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கனால எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபுல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், .NET ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், மீன் ஸ்டாக் டெவலப்பர், மோன் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லி ஃபுல் ஸ்டாக் உள்ளே நிறையா இருக்குது. இதில் நான் எதை ப்ரோ எடுக்கலாம், எந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி சரி ஃபுல் ஸ்டாக்ல கொஞ்சம் ஈஸி டு லேர்னாக இருக்க ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா மோன் ஸ்டாக் டெவலப்பர். அதாவது MongoDB, Express.js, React, Node. ஸோ இந்த 4 காம்பினேஷன் வச்சிருக்க விஷயம். ஸோ கொஞ்சம் ஈஸி டு லேர்னாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய ரியாக்டையும் கவர் பண்ணிடலாம். ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு பேக் எண்டில் இருக்கக்கூடிய நோடையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு கவர் பண்ணிடனால இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் தான் போக போகிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா மெர்ன் ஸ்டாக் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதோட சேலரி ரேஞ்ச் கம்பெனி சைடில் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தாலுமே சேலரி ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆவரேஜாகவே 15 LPலேருந்து 20 LP வரையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சேலரி ரேஞ்சிலையுமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர் ரெண்டையும் சேர்த்து பார்த்ததுனால ரெண்டு டிஃப்ரெண்டான பீப்புள் எடுத்து தனித்தனியாக சேலரி கொடுக்கறதுக்கு ஒரே பீப்புளாக கொஞ்சம் ஹை சேலரி கொடுத்து கூட எடுத்துலாம்னு சொல்லி தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஹை சேலரி கொடுக்குறாங்க. அதனால் நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக்குள்ளே வரும்னு நினைக்கிறாங்க. அஸ் வெல் அஸ் சேம் டைம் இந்த ஃபுல் ஸ்டாக்கு டிமாண்ட் இருக்கா, ஃபியூச்சர் இருக்கானா, கண்டிப்பாக ஃபியூச்சரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக தைரியமாக இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் சைடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு செம்மையான ட்ரெண்டு, செம்ம ஃபியூச்சர், செம்ம டிமாண்ட், ஹை சேலரி இது எல்லாமே இருக்குது. அவ்வளோ இருக்கனால காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்கன்னு முடிவு எடுத்துட்டீங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையும் சேம் கவர் பண்ணி டெக்னாலஜி பேஸ் பண்ணி கவர் பண்ண போகிறீங்கன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா காம்படிஷன்ஸ் ஹையாக இருக்கும். அதனால் உங்களோட லேர்னிங்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் காம்படிஷன்ஸில் மற்றவங்களை தாண்டி உங்களால் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையும் சேர்த்து ஹை சேலரி கொடுக்குறாங்கிறது ஓகே. பட் அந்த ரெண்டையும் சேர்த்து படித்து ஹை சேலரி கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு லேர்னிங் இருக்குன்னு பார்த்துங்க. லேர்னிங்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஹார்ட் ஒர்க் போட்டு தான் லேர்ன் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபுல் ஸ்டாக்குள்ளே நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்ட்ராங்கான மைண்ட் செட், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் நம்ம ஐடியில் வேலை பெரிய லெவலில் எடுத்தணும், அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன், அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அது தவிர ஜஸ்ட் ஒரு வேலை கிடைச்சா போதும், பேசிக்காக ஒரு ஜாப் இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணுற அளவு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் என்னென்ன பேசிக்கான டெக்னாலஜிஸ் இருக்குது, இந்த மாதிரி அதில் ஜாவா, பைத்தன் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்
லாங்குவேஜ் வச்ச ஃபுல் ஸ்டாக்கும் இருக்குது. ப்ளஸ் லேர்னிங்க்கும் நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஐடியாவை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி டெக்னிக்கலாக இன்னும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மற்ற வீடியோஸுமே லாஸ்ட் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் ஒரு HR Naveen signing off.